ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னன்னு பார்க்குறீங்களா? இது வந்து ஹைதராபாடுடைய ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்டுங்க. இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் ரைஸை வச்சு பச்சரிசியை ஊற வச்சுட்டு அதை நல்ல தண்ணியாக கரைச்சிக்கிட்டு அதை பேப்பர் மாதிரி செஞ்சு அதுக்குள்ளே ஸ்வீட்டு நட்ஸு இதெல்லாம் வச்சு செய்கிற ஒரு அருமையான ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்டுங்க. இது செம்மையாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்வீட்டுடைய பேர் வந்து பூத்தரேக்கலுன்னு சொல்கிறாங்க. இது ஒரு பேப்பர் ஸ்வீட்டு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சர்க்கரையை வந்து ஏலக்காய் போட்டு பொடிச்சு எடுத்துக்கோங்க. அதே போல் 3 வகையான நட்ஸு, முந்திரி, பிஸ்தா, பாதாம், இதையும் வந்து நல்லா பொடிச்சு எடுத்துக்கோங்க ஒன்றும் பாதியமாக. அதே போல் வந்து பச்சரிசி 4 மணி நேரம் ஊற வச்சு நல்லா நைஸாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணியை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தண்ணியாகவே கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பதத்தில் இருக்கணும். நம்ம இதுக்கு ஆப்பச்சட்டியை பயன்படுத்திக்கலாம். ஆப்பச்சட்டியில் லேசாக எண்ணெய் போட்டு தேய்ச்சிட்டு இந்த மாவை வந்து ஒரு துணியில் நல்லா டிப் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி எடுக்கணும். ஒரு 2-3 தடவை இதை மாதிரி இழுத்து விடுங்க மாவை அந்த கடாயில். அப்போ தான் வந்து லேயர் வந்து நம்மளுக்கு வந்து பேப்பர் மாதிரி கிடைக்கும். இப்போ பாருங்கள், இதை மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே விட்டிங்கன்னா அதுவாக வந்து வெந்ததுக்கப்புறம் அப்படியே அந்த கடாயை விட்டு கழண்டு வரும். அந்த சமயத்தில் நம்ம எடுத்துடலாம். ஆக்சுவலாக இந்த ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு வந்து இந்த ஸ்வீட் வந்து எப்படின்னா பானையில் தான் செய்வாங்க அந்த ஹைதராபாடில். இப்போ நம்ம பானைலாம் வச்சு செய்ய முடியாது. அதனால் நம்ம வந்து இந்த ஆப்பக்கடாயை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக கலண்டு வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி பேப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. பார்க்குறதுக்கே பாருங்கள் எவ்வளோ மெலிசாக இருக்குது. இந்த மாதிரி எல்லா மாவையும் தேய்ச்சி நம்ம எடுத்துக்கலாம். எல்லா மாவையும் தேய்ச்சி இதை மாதிரி லேயராக வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ பாருங்கள், இதில் வந்து எப்படி ஸ்வீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஷீட் எடுத்துக்கோங்க. அது மேலே வந்து நெய்யை அப்ளை பண்ணிக்கோங்க. நெய்யை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பொடிச்சு வச்சுருக்க சர்க்கரை தூள் அதையும் போட்டுட்டு அது மேலே நட்ஸ், பொடித்த நட்ஸையும் போட்டு இன்னொரு ஷீட்டும் நம்ம வச்சுக்கலாம். அது மேலே இன்னொரு லேயருக்காக சின்னதாக ஒரு ஷீட் வச்சுட்டு அதில் நெய் விட்டுட்டு திருப்பி சுகர் பவுடரையும் போட்டுட்டு நட்ஸை போட்டு நெய் ஊற்றி அழகாக மடித்து எடுத்தோன்னா சூப்பரான ஸ்வீட் வந்து ரெடி ஆகிடுங்க. இந்த மாதிரி தான் பண்ணணும். இது வந்து பார்க்குறதுக்கு வந்து அப்படியே நம்ம சின்ன வயசில் அந்த பேப்பரில் ஒரு ஸ்வீட் சாப்பிடும் பார்த்திங்களா, அதை மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ பாருங்கள், நட்ஸ் எல்லாம் நம்ம போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் மடிக்கணும். 2 பக்கமும் மடிக்கணும். நெய் விட்டு தேய்ச்சி எடுக்கணும். அப்போ தான் வந்து அழகாக வந்து அது மடிக்க வரும். இல்லைனா பிரிஞ்சு உடஞ்சி போயிடும். நெய்யை கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த ஈரப்பதத்தில் அழகாக மடிச்சிடலாம். இதை மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. சூப்பராக இருக்குங்க இந்த ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு. மண்பானையில் விறகடுப்பில் இதை பண்ணுவாங்கங்க. ரொம்ப அழகாக இருக்கும் அது பார்க்கும்போது பண்ணுறது. அதே போல் பார்க்க அழகு மட்டும் இல்லை, இந்த ஸ்வீட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே கரைஞ்சிரும் இந்த லேயர் வந்து. அந்த உள்ளே போட்டிருக்க நட்ஸும் சுகர் பவுடரும் அப்படியே நாக்கில் கரைஞ்சிக்கிட்டு போவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்வீட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி தான் நெய் போட்டு அழகாக எல்லாத்தையுமே நம்ம மடித்து எடுத்தாச்சு. சூப்பரான ஹைதராபாத் ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் வந்து ரெடி ஆகிடுச்சு. வந்து சாப்பிடும்போது அப்படியே கரைஞ்சிடுங்க. ஏன்னா இது ஒரு தின்னான பேப்பர் மாதிரி இருக்கும். இந்த லேயர் வந்து அப்படியே வாயில் வச்சோன்னே உள்ளே போகும்போது ஸ்வீட்டோடு அப்படியே கரைஞ்சிக்கிட்டு அப்படியே போயிடுங்க. இந்த ட்ரெடிஷ்னல் ஃபுட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.